பாட்டி எதுக்கு அழுகுறீங்க? ப்ளீஸ் பாட்டி, அதெல்லாம் வேணாம். இந்த பாருங்க, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நடந்ததெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பாக்குறேன். நிஜமாவே யார் மேலேயும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்களும் அப்படியே விட்டுருங்களேன். ஏன் நல்ல முடியலப்பா. இதெல்லாம் உனக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? திரும்ப திரும்ப மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஆக வேண்டியதை யோசிக்கலாம். திரும்ப திரும்ப இதுவே பேசிட்டு இருந்தா வீணா எல்லாத்துக்கும் மன கஷ்டம் தான். பாட்டி விடுமா. எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசாம உள்ள இருக்கேன், நீங்க பேசிட்டு இருங்க. பாட்டி என்ன பாட்டி? ஏ விஜய், இருடா, விடு போடு, உட்காரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. நீ உட்காரு. உட்காருப்பா. தம்பி எடுத்துக்கோங்கப்பா. பரவாயில்லம்மா, எடுத்துக்கப்பா நிவின். அட எடுத்துக்கப்பா குமரா. பரவாயில்ல இருக்கட்டும். எடுங்க குமரன். இல்ல பிரதர், வேண்டாமே. குமரா, அட எடுப்பா. பாட்டி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். குமரா, முதல்ல நல்லா உட்காருப்பா. எதுக்கு இவ்வளவு தாங்கிட்டு இருக்கிற? என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. ஏன்பா, என்னாச்சு? என்னாச்சு பிரதர்? நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க விஜய். என்ன குமரன் நீங்க? நான் உங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டிய நேரத்துல நீங்க என்கிட்ட சாரி கேட்டு இருக்கீங்க. நான் உங்களை, தாத்தாவை, எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன் விஜய். இதோ இந்த வீட்டு வாசல்ல நின்னப்போ கூட எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் இங்க வச்சுதானே உங்களை சாரி விஜய், மன்னிச்சிருங்க. நீங்க இப்ப அந்த விஷயத்துக்கு போயிட்டீங்களா? ஏங்க, இப்ப நடந்த விஷயத்தை பத்தியே பேச வேண்டாம்னு நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா எப்பயோ நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நடந்ததுன்னு இல்ல விஜய், எல்லாமே எங்களால தான்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். நீங்க அன்னைக்கு என் மேல காட்டின கோபம் காவேரியோட அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்த கோபம். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க. ஏன் இன்னும் மோசமா கூட நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. காவேரி இருக்கிற இடத்துல நானும் வீடு எடுத்து ஸ்டே பண்ணதுல இருந்து நீங்க என் விஷயத்துல ரொம்ப கவனமா தான் இருந்தீங்க. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் குமரன். இந்த பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. முதல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க பிரதர். தேங்க்ஸ் விஜய். குமரா, நான் உன்னையும் விஜய் மாதிரி தான்ப்பா பாக்குறேன். உன் கோவத்தெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலப்பா. நீ எப்பவும் போல இரு. டீ குடி. விஜய், நான் இரு இரு இரு. நீ ஏதோ பிலாசபி பேச போறேன்னு நினைக்கிறேன். அது உன் குரல்லையே தெரியுது, நல்லா தெரியுது. அதெல்லாம் வேண்டாமா. நான் இப்ப ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு அழகான மொமெண்ட் இப்படி ஃபீலிங்ஸா பேசி ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நீங்க ஒவ்வொருத்தருமே நான் வெளியே வரணுங்கிறதுக்காக சின்சியரா எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். எஃபோர்ட் போட்டும் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி தானே விஜய் ஆச்சு. காவேரி வெண்ணிலாவை அழைச்சிட்டு வர்றதுதான் கம்பேரட்டிவ்லி ரிஸ்கா நான் நினைச்சேன். ஆனா காவேரி உங்களை வெளியில கொண்டு வரணுங்கிறதுல பயங்கர ஃபோக்கஸ்டா இருந்து நினைச்ச மாதிரி உங்களை வெளியில கொண்டு வந்துட்டா. ஆமாமா,
இந்த கோர்ட்ல காவேரியோட என்ட்ரி செம மாசா இருந்துச்சுல. இன்ஃபேக்ட் என் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நான் வெளியே வருவேனாங்கிறதையே மறந்துட்டு நானே ஏதோ ஒரு ஃபேன் பாய் மாதிரி இருந்து காவேரியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டி, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாட்டி, ஏய், என்ன விஜய் வெளியே கொண்டு வந்தத பெருசா சாதனை பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நான் இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல விஜய் இந்த நிலைமைக்கு வந்தது யாராலடி? உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் தானே. இல்லைன்னா அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? கோர்ட்ல அவன் மேல அந்த லாயர் பொய்யா அவ்வளோ குத்தத்தை சொன்னாரு. கோர்ட்டு கேஸ்னு வந்தா அப்படிதான் வாதத்துக்குன்னு இட்டுக்கட்டி சொல்லுவாங்கன்னு விஜயோட தாத்தா ஏற்கனவே சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாரு. ஆனா என்னால எந்த சமாதானத்தையும் ஏத்துக்க முடியல. அந்த லாயர் என் பேர மேல பழி சுமத்தும் போதெல்லாம் என்னால விஜய் முகத்தை பார்க்கவே முடியல. அப்படியே துவண்டு போய் நின்னாடி என்னோட பேரன். இப்ப வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்ல, இந்த சிரிப்பு அவனுக்கு நிலைக்குமா எப்பவுமே? இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவன் வாழ்க்கை உன்னோடதானா? காலத்துக்கு அவனுக்கு இந்த கஷ்டம் இருக்கதான் போகுது. நீயும் உன் குடும்பமும் அவனை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் விஜய் முன்னாடி வச்சு என்னால சொல்ல முடியுமா காவேரி? அவன் என்னதானே கோச்சுப்பான்? ஆனா உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் பாட்டி. நான் எதையுமே மறுக்கல. என்னாலதான் விஜய்க்கு இவ்ளோ கஷ்டமும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பயப்படாதீங்க. இனிமே விஜய்க்கு என்னால எந்த பிரச்சனையுமே வராது. அந்த பசுபதியால கூட வராது. பசுபதிய ரிமாண்ட் தானே பண்ணிருக்காங்க. எப்ப வேணாலும் வெளியே வந்துடவும் வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே வந்தாலும் விஜய்க்கு அந்த ஆளால இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. இத நான் உங்களுக்கு தர வாக்கா கூட வச்சுக்கோங்க. நான் சொன்னத நீ எப்படி எடுத்துக்குவியோ இல்லையோ, எனக்கு மத்த எல்லாரையும் விட என் பேரனோட நிம்மதி மட்டும்தான் முக்கியம்.